நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இசை. இசையில ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இசைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு, இசை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, இந்த உலகத்துல ஒருத்தர் தன்னுடைய இசைய நிலைநாட்டுறதுக்காகவே ஒரு பெரிய போராட்டத்த பண்ணியிருக்காருன்னா நம்புவீங்களா? இசை ஜாம்பவான்கள் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா, அந்த பட்டியல்ல ரொம்ப முன்னாடி இருக்கிற ஒரு பெயர் தான் பீத்தோவன் அப்படிங்கிற ஒருத்தர். இசை அப்படின்னா அவர்தான். ஆனா அவருடைய வாழ்க்கை இசைய எவ்வளவு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுன்னு பார்க்கும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இசைங்கிற ஒரு துறைக்கு ரொம்ப அவசியமானது எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு காதே கேட்காது. அவரால எந்த விதமான சத்தத்தையும் கேட்க முடியாதுன்னா, அவரால ஒரு இசைய குடுக்க முடியுமா? ஆனா இந்த மண்ணுல ஒருத்தர் அத செஞ்சார். பீத்தோவன் தன்னுடைய 20 வயதை நெருங்க நெருங்க அவருக்கு முழுவதுமாக காது கேட்கிற இயல்பு போச்சு. சுத்தமா 100% அவருக்கு காதே கேட்காத ஒரு நிலையை அவருடைய 20 வயதுக்கு பின்னால் அடைந்தார். ஆனா அவர் ஒரு பெரிய பியானிஸ்ட். அவர் அந்த பியானோவ வாசிக்கிறது மேல அவ்வளவு பெரிய காதல் இருந்தது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். பியானோ வாசிக்கிறதுன்னா உங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா நீங்க அத வாசிக்கும்போது அந்த கீய அழுத்தும்போது, உங்க காதுல ஒண்ணுமே கேட்கலங்கிறத விட ஒரு பெரிய கொடுமை இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலையில தான் பீத்தோவன் இருந்தார். ரொம்ப விரக்தி ஆனார். தற்கொலை செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணார். ஆனா, அந்த தற்கொலையினுடைய விளிம்புல நின்னு அவர் ஒரு விஷயத்த யோசிச்சாரு. என்ன தெரியுமா? எனக்கு இசை கேட்கலன்னா பரவால்ல. ஆனா என் மனதில் ஓடுகிற இசையை உலகத்தின் காதுகளுக்கு கேட்காமல் நான் ஒருபோதும் மரணிக்க மாட்டேன்னு ஒரு நிமிஷம் பின்வாங்கினார். அந்த பின்வாங்கல் தான் அவருடைய விடாமுயற்சி தான் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய உயரத்திலே வைத்தது. கற்பனை பண்ணி பாருங்க. அவரு பியானோவ வாசிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கல. அவருக்கு அந்த இசையோட தாம் பொருந்தணும்னு நினைக்கிறார். தாம் மனத்திலே ஓடக்கூடிய அந்த இசை குறிப்புகளை அந்த பியானோவிலே வாசிக்கிற போது, நான் அதனோடு பொருந்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா, அவருக்கு அந்த காதுகள் கேட்கல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பியானோவினுடைய கால்களை உடைத்து, அந்த பியானோவை தரையிலே வைத்து வாசிக்க ஆரம்பிச்சார். தரையில வச்சு வாசிக்கிற ஒவ்வொரு கீ நோட்ஸ் அப்பயும் ஒரு அதிர்வு பூமியிலிருந்து வர்றத அவர் உட்கார்ந்து இருக்கிற தன்னுடைய தொடைகள் மூலமா அத உள்வாங்குறாரு. இசையை இசையிலிருந்து பெறாமல் அதிர்வுகளிலிருந்து பெற முடியும் என்கிற ஒரு புதிய உத்தியை பீத்தோவன் கண்டுபிடிச்சார். நீங்க இன்னைக்கு சிம்போனி அப்படின்னு சொல்றாங்க மேலை நாடுகள்ல. அது ஒரு பெரிய விஷயம், பெரிய கலையாக பார்க்கப்படுது. இன்னைக்கு 9வது சிம்போனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிய பெருமை பீத்தோவனுக்கு இருக்கிறதுன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். அவர் அந்த இசைய குடுக்கும்போது, அ ரொம்ப உருக்கமாக அந்த கதைய சொல்லுவாங்க. அவர் பின்னாடி நின்னு இந்த அந்த இசைக்கான குறிப்புகள அவர் தன்னுடைய கைகள் அசைவுகள் மூலமா குடுத்துட்டே இருக்காரு. எதிர்க்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த இசைய வாசிச்சுட்டே இருக்காங்க. அந்த அந்த இசைய கேட்டு எதிர்க்க இருந்த அத்தனை பேரும் அப்படி ஒரு ஆரவாரமான கைத்தட்டல் குடுக்குறாங்களாம். ஆனா, தன்னுடைய இசைக்கு ஒரு கைத்தட்டு கிடைக்கிறது கூட பீத்தோவனுக்கு தெரியாம அவர் நின்னுட்டு இருந்தப்போ, அந்த முன்னாடி இருந்த கலைஞர் ஒருத்தர் அவர் கைய பிடிச்சு இப்படி திருப்பி நிக்க வச்சாராம். அப்பதான் எதிர்க்க பார்க்கிறாரு. ஒரு பெரிய கூட்டம் அவருடைய இசையை ஆராவரித்து கைத்தட்டுவதை அவர் பார்க்கிறார். கேட்கல. நம்ம பொதுவா சொல்லுவோம், நான் வளரல. என்னால இந்த விஷயத்த செய்ய முடியலன்னா, எனக்கு என்கரேஜ்மென்ட்டே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லிர்றோம். கை தட்டுனா தான் என்னால ஓட முடியும். கை தட்டுனா தான் என்னால செய்ய முடியும்னு நம்முடைய வெற்றிக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குங்கிற காரணத்த நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா தன் வெற்றிக்கு கிடைத்த கைத்தட்டலை கூட கேட்க முடியாமல், எந்த இசையை தன்னால் கேட்கவே முடியாதோ, அந்த இசையிலேயே ஒரு புது புரட்சியை இந்த உலகத்திற்கு செய்து காட்டிய இடத்தில் தான், நமக்கு விடாமுயற்சியினுடைய உண்மையான விஸ்வரூபத்தை பீத்தோவன் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு இசை என்று சொன்னால், பியானோ என்று சொன்னால், பீத்தோவனுடைய பெயர் இல்லாமல் உங்களால் அதன் வரலாற்றை எழுத முடியாது என்கிற இடத்திலே, தன்னுடைய இயலாமையை கூட வென்று, ஒரு இமயமலையின் வெற்றியை அவர் அடைந்தார் என்றால், அவருடைய விடாமுயற்சி மட்டுமே அதை செய்து கொடுத்தது. நன்றி, வணக்கம்.